போல பட்சித்து போடுவேன் என்கிறார். கரடிகள், குட்டிகளை பறிகொடுத்த கரடிகள் எப்படி வேட்டைக்காரனை கண்டால் பட்சிக்க துடிக்குமோ அதே மாதிரி சிங்கம் உன் ஈர கொலையை கிழிக்கும் சொல்லுகிறார். ஓசியா 13:8 இதுதான் செக்ஷன், அப்படியே தீர்ப்பு. அதனால மனம் திருந்துவதற்கு வழியை பாருங்க. இயேசு வரப்போறார் 2043க்குள்ள 2/3 அவுட்டு. இல்லைன்னா என்ன கேளுங்க, நான் இருப்பேன். 23 வருஷமா 24 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ புதுசாக சொல்றது இல்லை. நான் ஊழியத்தில் வந்த அன்னையிலிருந்து அப்படிதான், இன்னைக்கும் அப்படித்தான். ஆகவே 2083 பிறகு நீங்கள் இந்த உலகத்தையே பார்க்க முடியாது. ஆகவே ஆமோஸோட சொல்லியிருக்காரு, எப்படி சொல்லாரு, தேவன் வரது போகிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது, ஆனால் நான் ஊழியக்காரனுக்கு சொல்லாமல் நான் வரவும் மாட்டேன் சொல்லுகிறார். ஸோ எச்சரிக்கையை எடுத்துக்கிடுங்க. சென்னையில் போகிறோம், ஏய் ஜலப்பிரளயம் சென்னைக்கு வரப்போகுது. ஒருத்தன் சொன்னால் போடா, என்ன எல்லாம் போடா ஓடின்னு சொல்லுவேன். பெண்களும் அப்படி தான் சொல்லுவாங்க, என்ன பகையும் தெரியல. என்ன பிரதர் அப்படி தான் சொன்னாங்க. பிறகு குண்டிகளை கூட தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு ஏரியை வச்சு தீர்க்கதரிசனம் நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றி மகிழ்ந்தார் தேவன். அல்லேலூயா. அது பெரிய சரித்திரம். அதெல்லாம் 2ஆம் ஜலப்பிரளயத்தையும் இந்த ஊழியத்தில் தான் கட்டளையிட்டார். இனி வரப்போறது மிகப்பெரிய ஜலப்பிரளயம். கையை தட்டி வரவேற்போம். வரப்போறது அவர் சொன்னா செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆகவே உலகம் முடிய போகிறது. நீங்க முடிச்சு போகாம இருக்க திருந்த பாருங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். இப்போவும் சொல்றேன், நம்ம ஊழியத்தில் வாரத்துக்கு ஒன்று தூக்கிட்டு தான் இருக்காரு. தெரியும், கண்ணுக்கு தெரிஞ்சும் கண்ணுக்கு தெரியாமலும் தூக்கிறார். பந்தவங்களையும் தூக்கியிருக்காரு. தூக்குறாரா இல்லையா? சாட்சிகள் பலமுறை சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப சொன்னால் அது அசிங்கம். அல்லேலூயா. ஆகவே ஒரு மனிதன் திருந்ததுதான் முக்கியம், பாவ மன்னிப்பை பெறுவதுதான் முக்கியம். எவ்வளோ பாவத்தை உடம்புல கொட்டி வச்சுட்டு பாவ மன்னிப்பை கேட்டா எப்படி தருவார்? இப்படி தருவார்? அந்த கிறிஸ்து தருவான், அவன் தலையை விடுவான். பாவத்தை ஆண்டவர் கழுவி விட்டார். எப்படி தப்பா இருக்காதீங்க, கழுவி விட்டார். தொடங்கும் அறிக்கையால பாவம் உங்களுக்கு தண்டனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அறிக்கையிடுங்க, விட்டு விடுங்க. இனி அந்த பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு பொருத்தனை கர்த்தருக்கு செலுத்துங்க. தாவீது பொருத்தனை செலுத்தினா, யாக்கோபு செலுத்தினா, சாலமன் செலுத்தினா, சவுல் செலுத்தினா, அண்ணால் செலுத்தினா, மனோவா செலுத்தினா, எப்தா செலுத்தினா. ஆனா நாங்கெல்லாம் செலுத்த மாட்டோம். கேட்டா ஊழியக்காரன் தலைமையில ஏறி பரதநாட்டியம் ஆடுவோம். இது வேற மாதிரி ஊழியம். உற்சமா கையை தட்டிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார், ஒரு பொருத்தனையும் மூலம். நாங்கள் 2 அற்புதத்தை செஞ்சார். ஒரு முறை சென்னை அப்போலோ மருத்துவமனையில், கேன்சர் மருத்துவமனையில் ஒரு குழந்தை படுத்து கிடக்கு. அமெரிக்கா போகிறதுக்கு என் மூத்த சகோதரன், என்ன அடித்த சகோதரன் தான். அவனுக்கு ஏற்பாடுலாம் ஊழியத்தை ஏற்பாடு பண்ணிட்டான். ஜேபிஆர் காசு கிடையாது, காசு போட்டால் தான் வருவான். அவங்க 2 டிக்கெட்டை போட்டு அனுப்பி செலவுக்கு காசும் அனுப்பிட்டாங்க. என் பையன் நாளைக்கு அமெரிக்கா போகிறான், இன்னைக்கு ஜோம் பண்ண வருங்கன்னு. உங்கள் அண்ணையே நல்லா சொல்லிட்டான், நல்லா அந்த காலத்தில் நல்லா சொல்லிட்டான். நாங்கள் 2 பேரும் வேறு வழி இல்லாமல் லோனு பஸ்ஸை பிடிச்சி, சாலங்கரியற பஸ்ஸை பிடிச்சி போயிட்டோம். லிஃப்டில் ஏறதுக்கு பயம் எனக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் அங்கே படிக்கட்டோடையே ஏறி ஓடி போனோம். ஆனால் சென்னையில் தான் இருந்தேன். யார் முன்னாடி போனாலும் போயிடும். ஆனால் நான் லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணி போகிற பழக்கம் கிடையாது. ட்ரெயின் ஏற கிடையாது. விமானத்தை தூரம் இருந்து பார்த்து தான் பழக்கம், ஏறணும் கிடையாது. ஆனால் இனி ஏறத்தான் போகிறேன். ஏன்னா துபாயிலே ஊழியம் ஆரம்பமாகிறது. அங்கே ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது, பெங்களூரில் அலுவலகம் உருவாக்கப்படுகிறது. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். அல்லேலூயா. அங்கே கடந்து சொல்லுகிறோம். ஒரு பூமாலை சுருண்டு படுத்தா எப்படி கிடக்கும்? ஒரு அழகான குழந்தை முதுகை காட்டிட்டு படுத்து கிடக்கு. நான் முகத்தையே பார்க்கல. ஆவியானவர் நடத்துறது.
ஏன்னா பொருத்தனை வச்சா தான் நான் சில ஊழியத்தை செய்வேன். பொருத்தனை வைக்கலைன்னா சில ஊழியம் செய்ய மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவர் சொல்லுவார், இதுக்கு இதுதான் வழியா, இந்த வியாதிக்கு இதுதான் பரிகாரம், இந்த பேய்க்கு இதுதான் பரிகாரம். 30,000 கோடி எத்தனை கோடி பேர் இருந்தாலும் இங்கே வரட்டும், இப்போ வரட்டும், சவால். நானே சொல்லுவேன்ல, 1000 மந்திரவாதிகள், 1,00,000 மந்திரவாதிகள், இல்லைன்னா 10 கோடி மந்திரங்கள் ஒன்னா சேர்ந்து ஒருமித்து மந்திரம் செய்தாலும் என்னுடைய ஒரு மயிரை கூட அசைக்க முடியாது என்று சவாலிட்டு சொல்லி இருக்கிற ஒரு மேடையில 10,000 மேடை. இன்னைக்கு சிங்கம் வேற நிக்கிறேன், வேற டீ சாப்பிட்டுக்கிட்டு இல்லையா, ஒரு நாள் இல்லை எல்லா நாளும் கிட்ட அப்படிதான். இப்போ டீலையும் கை வச்சுட்டார், 3 நாள் டீ குடி போச்சு. அவர் அப்படிதான், அவருடைய வல்லையமா இல்லை வாழ்ந்துக்கிடணும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சொன்னதை நான் சொல்லுவேன். இந்த ஊழியத்தில் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு இல்ல, 24 வருடமா சொன்னது நடந்திருக்கு. நடக்கலைன்னா கேளுங்க. அப்போ பார்த்துக்கிட்டு தானே என் ஊழியத்தில் வரணும். அப்போ அவங்க வந்தாங்க, போனோம், படிக்கட்டு வழி ஏறி போய் ஆஸ்பத்திரிக்குள்ளே போயாச்சு. குழந்தைய பார்த்தோம், முகத்தை பார்க்கல, முதுகத்தான் பார்த்தோம். ஆவியானவர் சொன்னார், திரும்ப நான் அவனை சொஸ்தமாக்கினேன். அல்லேலூயா. அமெரிக்கா கேன்சல்டு, அவ்வளோதான். நாங்கள் மறுபடிக்கட்டு வழியாக இறங்கி ஓடிட்டோம். அவங்க நினச்சாங்க பாட்டு பாடணும், 2 வசனம் சொல்லணும், துதிக்கணும்னு. அது எங்கள் வேலையல்ல. அவரோட வார்த்தை வந்தா அவ்வளோதான். நாங்கள் திரும்ப வந்து விட்டோம். ஒரு அதிசயமான ஒரு செய்தி, ஒரு பொருத்தனையினால் வந்த ஒரு விடுதலை. நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம், நேராக ஸ்ட்ரைட்டாக ஊருக்கு வந்தோம். ஊருக்கு வர முன்னாடி திருமங்கலம் போனோம். திருமங்கலம் போன இடத்துல என் அண்ணனுடைய ஃப்ரெண்டு தான் வீட்டில் ஒரு ஜபத்தை பண்ணிட்டு போவோன்னாச்சு. அங்கே இருக்கிறோம். அங்கே இருக்கும்போது இந்த வாசலில் ஒரு ஆம்பளை, அந்த வாசலில் ஒரு பொம்பளை. ஆனால் எங்ககிட்ட 3 பேர் வந்து உட்காந்து ஜோம் பண்ணுறாங்க. ஜோபத்துக்கே வரல. நான் ஜோம் பண்ணும்போதே பார்க்குறேன், 2 பேரும் சைட் அடிச்சுட்டு இருக்காங்க மாறி மாறி. ஆனால் ஜபத்துக்கு வரல. என்ன பிரதர், அவங்க 2 பேரும் அப்படி இப்படி நிற்கிறாங்க, என் ஜபத்துக்கு வரல. அது என் பிள்ளைங்க, அது என் மூத்த பையன், என் மூத்த மருமகா. ஏன் அப்படி நிற்கிறாங்க? அவங்க என்ன இந்துவா? இல்லை பிரதர், கிறிஸ்டின் தான், வி ஆர் கிறிஸ்டின். அப்படியே வர சொல்லுங்க. அவர் கூப்பிடுறதுக்கு தயங்குறாரு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, பக்கத்தில் வந்தால் பத்திக்கிடுன்னு பயம். டாக்டர் சொல்லிட்டாரு, எப்படி சொல்லிட்டாருண்ணா, நீ பிரசவிச்சாலே செத்துருவேன்னு. பிரசவிச்சத்துருவேன். அதுக்கு அவர் கணவன் மனைவி பிரித்து 2 அறையில் போட்டு வச்சுக்கிட்டாங்க. பாதுகாப்பு தாயின் தகப்பனும். அல்லேலூயா. ஆவியானவர் சொன்னார், இந்த வருஷத்தில் ஆண் பிள்ளையை பெற்றேன். ஒரே வார்த்தை, ஒரு வார்த்தை தான். நம்ம ஊழியத்தில் சிங்கிள் வேர்டு தான், நிறைய சொல்ல மாட்டார். சிங்கிள் வேர்டு. இன்றைக்கே குடும்பம் நடத்திடுங்க. உன் அப்பா ஆரோக்கியசாமி அப்படி தான் சொல்லுவான், குடும்பம் நடத்திடுங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, ஏற்கனவே ஒரு குழந்தை அபார்ட் ஆகிவிட்டது. குழந்தை அபார்ட் ஆகி அது குடலுக்குள்ளே ஏதோ உள்ளே இருந்தது, அது செப்டிக் ஆகி அது டேஞ்சரஸ் கண்டிஷனுக்கு போய் மொத்த பாடியும் ப்ளூ கலராக மாறிட்டு கடைசியில் எப்படியோ கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டு எப்படியோ உயிரை காப்பாற்றினாங்க. இனி கணவன் மனைவி பக்கமே வரக்கூடாது. இதுதான் அவளை கண்டிஷன். உயிருக்கு பயந்து அவர்கள் இப்படி பிரித்து வைத்தார்கள் ஒரு வீட்டில். ஆனால் கர்த்தர் சேர்த்து வைக்கிற தேவன். உற்சாகமாக கையை தரலாம். இன்னைக்கே, நாளைக்கு இல்லை, இன்னைக்கே ஒன்று சேர்ந்து குடும்பம் நடத்துங்க. சொன்னது ஜீவ ஒளி. உற்சாகமாக கையை தட்டுங்க. 10வது மாதம் குவா ஆம்பளா பொத்துது. அல்லேலூயா. எப்படி வந்தது? நம்ம ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கை. அதெல்லாம் சொல்லிட்டு ஊருக்கு வந்தோம், தீர்க்கம் சொல்லிட்டு ஊருக்கு வந்தோம். அந்த அப்பா சொல்லுது, ஐயா அமெரிக்கா கேன்சல்டு, டாக்டர் சொல்லுவார் கேன்சர் ஆகிட்டு இல்லைன்னு. அதையா அங்கே அன்னைக்கே சொல்லுவோம். நேற்றுக்கு ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணலையா, பாட்டு பாடலையா, வசனம் சொல்லலையா? ஏன்? அப்போ ஆண்டவர் சொன்ன காரியம், நீ கடலூர் மாவட்டத்துக்கு போயிருக்கிறியா? ஆமாம், நான் அங்கே தான் டீச்சராக வேலை பார்த்தேன். அங்கே நீ தங்கியிருந்த வீட்டில் ஒரு வெட்டறிவாள் படம் இருந்த ஒரு சிலை இருந்ததா? ஆமாம். அங்கே தான் பையன் முதலாக விழுந்தானா? ஆமாம், அங்கே தான் விழுந்தான். அன்னையில் பிடிச்ச ஜுரம் இன்னைக்கு வர போல. அவ கேன்சர் வேலைகளை கொண்டு வர்றது யாரு? பேய், பிசாசு, இருக்கிறதுடைய ஆளு. அதை தேவன் கட்டினார், பிள்ளை சஸ்தம், அமெரிக்கா கேன்சர். அதையா நம்ம தெய்வம்.
ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அவர் வார்த்தையிலே சுகம், அவர் வார்த்தையிலே மதுரம். என்ன இருக்கு? மதுரம். யாராவது தெரியுமா? தெரியும், பாடுவியா? நான் தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அப்படி வார்த்தையில் என்ன இருக்கு? இனிப்பு இருக்கு. சர்க்கரை தெரியுமா? சர்க்கரை தெரியுமா? அளவுகா சாப்பிடு. சுகர் அதில் இருக்கு, மதுரம் இருக்கு. தேவனுடைய வார்த்தையில மதுரம். ஒரு வார்த்தை சொன்னா போதும், அது மெடிசின் ஐயா. தேவனுடைய வார்த்தை மெடிசின். இதை விட்டுக்கிட்டு இந்த பைபிளை விட்டுட்டு எங்க போய் என்ன தேட போறீங்க? அதான் ஆண்டவர் சொன்ன, என்னை நோக்கி கூப்பிடியா, நான் இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன். அதான் அமெரிக்காவில் போய் ஆண்டவரை தேட போனேன். என்ன புரியும்? அங்கே ஜட்டி போட்டுக்கிட்டே சுவிசேஷம் சொல்லுகிற தேசம். அங்கே போய் விடுதலை கிடைக்குமா? இங்கே உள்ள ட்ரெஸ்ஸு மோசமாக போட்டால் உடுக்க வச்சு தான் ஊழியத்தை ஆரம்பிப்போம். ஒரு குண்டுமணி வந்தா என்கிட்ட ஊட்டியிலிருந்து ஒரு இந்திராவோட 4 மடங்கு இருக்கும். ஆனால் தப்பாக நினைக்கிறீங்க, பெண்களை விமர்சிப்பதுக்காக இல்லை. அங்கே ஒரு இமயமலை ஒரு ஜட்டியும் ஜம்பரம் போட்ட போல வந்தீங்க நின்னது இதே மேடையில். அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு ஏன்னா கேட்டால் பேஷன். நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் இங்கே பரிசுத்தமாக இருக்க முடியுமா? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆகவே அங்கே வந்தா ஒரு வேலை கிடைக்க வேண்டி, அந்த பொண்ணை பற்றி ஒரு வேலை. சரி, உனக்கு வேலை கிடைக்கும், ஆனால் நீ போய் இந்த பாத்ரூம் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சேலையை வேறு மாதிரி உடுத்துடுவா, அப்போ நினச்சோம் பண்ணலாம். எல்லாம் பாத்ரூமில் இதே பாத்ரூம் தான் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு அழகாக வந்து நின்னாள். இப்போ தான் ஒரு பெண், இல்லைன்னா ஒரு குட்டியான ஜட்டி போட்ட மாதிரி வந்து நின்னது. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு ஜோம் பண்ணேன். 40 நாள் உனக்கு விடுதலையும் வேலையும் கிடைத்திருக்கும், நான் யெகோவா தேவன் என்று அன்றைக்கு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 41 நாள் எப்படி பிரதர் வேலை அடிக்கணும்? அப்ளிகேஷனே போடலையா? அது எனக்கு தெரியாது. நம்ம வேலை தான் சொல்கிற வேலை. நீ போ, வேலை கிடைக்கும் போ. நாட்கள் தாண்டுது, 30 நாட்கள் தாண்டி எந்த அப்ளிகேஷன் வரல, எந்த வேலையும் போடல. 35 40 நெருங்குது. எனக்கு திக்கு திக்கு திக்கு. இப்போ உள்ள ஊழியம் இல்லை, அப்போன்னா அப்படி இல்லை, கொஞ்சம் பயந்து தான் செய்வேன். ஏன்னா உங்களை மாதிரிப்பட்ட விசுவாசிகளை கண்டு பயம். ஏன்னா எந்த அந்த கிறிஸ்து எப்போ இவண்டு எழும்போன்னு எனக்கு தெரியாது. ஆகவே தான் அந்த பயம். ஆகவே இவ பொருத்தனை தந்துட்டு போனா ஊட்டிக்கு, நீ பெட்டி படிக்கலாம் எடுத்து வச்சுக்க, 41 நாள் வேலை கிடைச்சிருக்கோம். சூட்கேஸ் ரெடியா? ரெடி. துணிமணி ரெடியா? ரெடி. ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லு நான் போகிறேன்னு. அவள் சொல்லிட்டா. நான் சொல்லிடுவேன்னு சொன்னேன். சொல்லு, அதான் எந்த ஊழியம். யார் இருந்தாலும் நம்பிக்கை தர முடியும். நான் சொன்னேன் 30 நாள் ஆச்சு, 37 38 39 40க்கு ஒன்று சொல்கிறா. பிரதர் நான் ஊருக்கே சொல்லிட்டேன், எந்த வேலையும் கிடைச்ச பாடு இல்லை. நான் ஊட்டியில் நான் ஏதோ மரணப்பாறை இருக்கான், நான் அதில் யாரும் குதிச்சு சாவ போகிறேன். அப்போ உங்களை தான் மாட்டோம். ஏன்னா என்கிட்ட தானே அதையே நீங்கள் பேசியிருக்கீங்க. ஊழியத்தை சொன்ன ஊழியம் செய்ய நான் இப்படி ஒரு படுவாவி ஒரு குண்டை போட்டு 2 நாள் தூக்கத்தையே கெடுத்துட்டா. ஆனாலும் கர்த்தர் சொன்னதை நான் அப்படியே உறுதியாக சொன்னேன். ஏய், சொன்னது ஜேபிஆர் அல்ல, ஜேபிஆருக்குள்ள இருந்த ஜே மோசே, அவருக்குள்ள இருந்தது தேவன். ஹல்லேலூயா. மோசே செங்கடலை பிளப்பதற்கு கோலை நீட்டினான். நான் வாசனத்தை வச்சிருக்கேன், உனக்கு வாசனை வேலை செய்யும், ஊட்டிக்க நீ சாட்சியடி போ. அவ்வளோதான் ஊக்கமாக சொல்லிட்டு நான் நடுங்க ஆரம்பித்தேன். அது வேறு விஷயம். 41வது நாள் வந்து விட்டது. எந்த ஃபோனும் பதில் வரல. ஃபோனு சுவிட்ச் ஆஃப். நான் அடித்து பார்த்தேன், ஏதாவது ஆறுதலாவது சொல்லலாம், இல்லை தேவன் ஏதாவது மாற்று வார்த்தை தந்தால் சொல்லலான்னு பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஆனால் கிட்டத்தட்ட 4:30 மணி கோவை மாவட்டத்திலிருந்து இன்னொரு நம்பர்லேருந்து, அன்னைக்கெல்லாம் காயின் பாக்ஸில் ஃபோன் வருது. பாஸ்டர் வேலை கிடைச்சது, நான் ட்ரெயினில் டப்புன்னு ஏறிட்டேன், 2:30 மணிக்கு ஒரு மெசேஜ் டாடா கம்பெனிலேருந்து வந்தது, டப்புன்னு 40,000 சேலரி, நாங்கள் புறப்பட்டேன், ஃபோனில் சுவிட்ச், ஃபோனில் சார்ஜ் இல்லை, காயின் பாக்ஸ் இருந்து பேசுகிறேன், உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி, ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி. யாருக்கு வேணும்? ஒரு 1000 புத்தகம் அடிச்சிருந்தா 1000 பேர் சுவிசேஷம் அறிவிக்கலாம்.
ஆனால் போயிட்டா 40,000 சம்பளத்தில் போயிட்டா. சொன்னதை சொன்னபடி செய்து முடித்தார். 41 நாளில் அழிவுன்னு சொன்னான், அதையும் செஞ்சு முடிச்சிருவார். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்ற துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், என்னாலும் நடத்துவாரே. நம்புங்க கர்த்தரை. ஹல்லேலூயா.